தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனிச்செட்டிப்பட்டி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனை தற்போது நேரலையில் காணலாம். காபி போட்டுனாலும் குக்கர்ல தான் பால் காய்ச்சணும், சாதம் வடிக்கணும்னா குக்கர்ல தான். அந்த குக்கரை பார்த்த உடனே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரன் நாம வரணும். அந்த ஓட்டிங் மிஷின்ல 5வது இடத்துல எனது பெயர், ஆனல்ல 5வது இடத்துல பாத்தீங்கன்னா குக்கர். அதுல நீங்க வாக்களிப்பீர்கள். நீங்க இந்த முறை என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல இங்க குக்கர் ஜெயிக்கணும். எப்படி ஆர்கேட ஜெயிச்சோ, டெபாசிட் போக வச்சுச்சோ, எப்படி பணம் காசு எல்லாம் தாண்டி ஜெயிச்சிச்சோ, அது போல நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இன்னும் சில பேர் வருவாங்க, ஓட்டு கேட்க வருவாங்க. நான் சொல்றேன், நான் மோடியோட கூட்டணியில வர்றேன். மோடி தான் இந்தியாவின் 3வது முறை பிரதமராக வர இருக்கிறார். எங்களது இந்த தேர்தல் பாராளுமன்றத்திற்கான தேர்தல், யார் இந்தியாவோட பிரதமருங்கிறதுக்கான தேர்தல். இந்த தேர்தலில் மோடி தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர், எங்களுடைய பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்கிறோம். மற்ற கூட்டணியில யாரும் சொல்லி கேட்க போகுது? அந்த உதயசூரியன்ல யார சொல்லி கேட்க போறாங்க? நீங்க வந்தா கேட்கணும். நீங்க உங்களுக்கு யாருப்பா பிரதம வேட்பாளர், அவங்க யாருக்கு ஓட்டு கேட்க போறாங்க? இன்னொரு கட்சி ரெட்டலை தூக்கிட்டு வரும். அவங்க என்ன பழனிசாமியை பிரதமர் ஆக போறாங்களா? கேளுங்க, நீங்க யாரு உங்க பிரதமர்? அவர் சொன்னார், டிடிவி மோடி தான் எங்க பிரதமர், அவர் தான் எங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாரு. நீங்க திமுக வேட்பாளரை அவங்க கூட எத்தனை அமைச்சர்கள் வந்தாலும் அவங்களை பார்த்து கேளுங்க. ஜனநாயக நாட்டில் கேட்கலாமே, அண்டதானே போட மாட்டோம். நம்ம அமைதியா வந்தா ஓட்டு கேட்க வந்தா எப்ப அவங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு முதல்ல சொல்லிட்டு ஓட்டு கேட்பான்னு சொல்லு. அதனாலதான் சொல்ற, ஓட்டெல்லாம் வீணடிக்காதீங்க. நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். இது ஏதோ 5க்கு 10க்கு 100 200க்கு வாக்களிக்கிற விஷயமே இல்லை. இந்தியாவின் பாதுகாப்புக்காக, இந்தியாவின் வளர்ச்சிக்காக, இந்தியாவை இன்றைக்கு உலகத்திலேயே 3வது நாடாக பொருளாதார ரீதியாக வருங்காலத்தில் உயர்த்த திட்டங்கள் வைத்திருக்கிற மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிங்க. 2 முறை நீங்கள் வெற்றி பெற செய்த நம்ம ஊர்ல பண்ணலாலும் தேனியில பிடிச்சிங்க ஓட்டு, வாழ்த்துக்கள். இந்த முறையும் மோடி அவர்களுக்கு தேனி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற போகும். அந்த வெற்றி கடந்த 10 ஆண்டுகளாக அவர் செய்த சாதனைகளுக்கு பாராட்டாக அமையும். நமது தொகுதிக்கு தேவையான திண்டுக்கல் சபரிமலை திட்டத்துல மோடி மாதிரி ஒரு தலைவர் நினைச்சா செஞ்சு கொடுக்க முடியும். எவ்வளவு கோடி பணம் வேணும்னு தெரியும். 100 கோடி இல்ல 1000 கோடி. இன்னும் வைகை அணையை தூர வேண்டும், ஒன்னும் பண்ண தூர்வாருன்னா அவற்றை சொன்னாதான் செஞ்சு கொடுப்பார். இன்னும் நமது பகுதிக்கு சில பேர் இந்த ஒரு அணைய வேணும்னு கேட்டாங்க. அதோடைய இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சா நான் அறிவிப்பு கொடுத்துருவேன். அதெல்லாம் உறுதியாக பெற்று தருவேன். ஆண்டிப்பட்டில கல்லூரி கொண்டு வந்தாலும் மருத்துவக் கல்லூரி, இங்க கேட்டீங்கல்ல, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம். சேடப்பட்டை கூட்டு குடிநீர் கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.